மாலை வேளையிலும் இந்த 20வது நாளில வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்னும் 20 நாட்களே உள்ளது. 20 நாட்கள் எப்படி போச்சுன்னு தெரியல. போச்சு தெரியலன்னா வேகமா கடந்து போயிருக்கு. இன்னும் 20 நாட்கள் இருக்கிறது. நாம் ஜெபித்து கொண்டிருப்போம். அருமையான பிரதர் வரும்போதே சொன்னார், ஐயா அந்த 40 நாள்ல ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்னு. அதாவது நம்ம எதிர்பார்க்கணும். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தின் நோக்கமே ஆண்டவர் நமக்கு என்ன செய்யணும், பதில். எனக்கு இப்படிப்பட்ட 40 நாள் ஜெபங்கள்ல பல நன்மைகள் இந்த சபை கிடைத்தது. என்னுடைய திருமணம், எவ்வளோ காரியங்கள் சொல்லலாம். மேலே சபை கட்டினது, எத்தனையோ காரியங்கள் இந்த 40 நாள் ஜெபத்தின் விளைவினால் கிடைத்தது. இந்த 40 நாள் முடிவிற்குள்ளாகவும் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதம் செய்யும். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த 40 நாளுடைய ஜெபத்தின் நோக்கம் நாங்கள் இடத்திலே பெருக வேண்டும், நாங்கள் பொருளாதாரத்திலே பெருக வேண்டும், ஆத்துமாக்களின் எண்ணிக்கையிலே நாங்கள் பெருக வேண்டும் அப்பா. ஆண்டவரே போதும் அப்பா, எங்களை விசாலத்திலே கொண்டு வந்து வைப்பீராகப்பா. எங்களுக்கு இடம் போதவில்லை, எங்களுக்கு இடம் நெருக்கமாக இருக்கிறது சொல்லும்படி ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் தாரும் ஆண்டவரே. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஆண்டவரே மந்தையாய் ஜனங்கள் புறப்பட்டு வருவார்களாக ராஜா. ஜீவனுள்ள தேவனாகி உம்மை தேடி வருவார்களாக, உம்மை நாடி வருவார்களாக. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், சபையாய் நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. இன்னொரு உயர்த்தப்படும் போது சகல ஜனங்களையும் நான் இழுத்துக்கொள்ளுவேன் என்று சொன்னீரே, உம்மண்டையில இழுத்துக்கொள்ளும், சபையில இழுத்துக்கொள்ளும் அப்பா. எங்கள் இடத்தை எங்களுக்கு விசாலமாக்கித்தார், சபையின் எல்லை விரிவாங்கட்டும் அப்பா. நீர் வாக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. ஆபிரகாமுக்கு சொன்னீர், நீ எம்மட்டுமோ நடந்து திரியுமோ அம்மட்டும் நடந்து திரி, நான் உனக்கு தருவேன் என்று சொன்னீரேன். கால் மிதித்ததை அவனுக்கு சுதந்திரமாய் தந்த தேவனே, இந்த பிகேஜை எங்களுக்கு சொந்தமாக்கித்தார், வால்டாக்ஸ் ரோடை சொந்தமாக்கித்தார், இந்த வட சென்னையை சொந்தமாக்கித்தார், இந்த பூங்கா நகர் தொகுதியை, துறைமுக தொகுதியை ஆண்டவரே நீர் சொந்தமாக்கித்தார், கொண்டித்தோப்பை சொந்தமாக்கித்தார், இந்த பிகேஜி கார்டனை சொந்தமாக்கித்தார். பொருளாதாரத்துல எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை உண்டு பண்ணும்படி நீர் தரித்திரர் ஆனீர் என்று வேதம் சொல்லுங்கள். ஆண்டவரே, நம்முடைய தரித்திரத்தின் ஆண்டவரே மூலமாய் எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை உண்டு பண்ணினவரே, எங்கள் பொருளாதாரம் விரிவடைவதாக, சபையின் தேவைகள் சந்திக்கப்படுவதாக, குறைவுகள் இயேசுவின் நாமத்தில் நிறைவாய் மாறட்டும். முந்தின சீரை பார்க்கலும் நற்சீர் உண்டாக்குவேன், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சொன்னீரேன். நீ விசுவாசித்தால் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொன்னீர். நான் விசுவாசிக்கிறேன், நாங்கள் விசுவாசிக்கிறோம், செபிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் ஒரு தேடல். இந்த எண்ணிக்கையில இன்னைக்கு என்ன பாஸ்டர் பேசுவாரு, பாஸ்டர் இதுவா, பாஸ்டர் அதுவா அப்படின்னு சொல்லி ஏறக்குறைய தொட்டுறாங்க. அவங்க போய் டைப் பண்ணுவாங்க போல இருக்கு. ஆனா ஒவ்வொரு நாளும் மிகுந்த ஜபத்தோடும், அதற்குள்ளாக உங்களுக்கு என்ன ஆண்டவர் ஒரு சத்தியத்தை வைத்திருக்கிறார். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிப்போம். தெலுங்குல 37:28 வசனம். இருபது வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டவன் விலையேற பெற்றவனானான். சொல்லுங்க, நான் சொன்னத. 20 வெள்ளிக்காசுக்காக விற்கப்பட்ட ஒருவன் விலையேற பெற்றவனானான், விலை மதிப்பில்லாதவனானாய் மாறினான். இன்றைக்கு இந்த 20ஆம் நாளில இந்த உலகம் நம்மை மிகவும் சீப்பாக மதிப்பிடும். எப்படி மதிப்புக்கு மதிக்கும்? சீப்பா மதிக்கும். நம்மள
விட ரொம்ப குறைவா நம்மள என்ன செய்யும், வேல்யூ அப்படின்னு சொல்றாங்க, நம்மள வேல்யூ பண்ணுவாங்க. புரியுதுங்களா? நம்மளை தர குறைவா நடத்துவாங்க, டி ப்ரொமோஷன் சொல்லுவாங்க. நம்மள என்ன செய்வாங்க, கொஞ்சம் குறைவான நடத்துவாங்க. அப்படிலாம் நடத்தப்பட்டிருக்கிறோம், அப்படி நடத்தினதை அனுபவித்திருக்கிறோம். ஆனா விஷயம் என்ன தெரியுமா? 23 படிங்க. 23 தெலுங்குல. யார் கொடுத்த அங்கி அது? அப்பா நேசித்து அன்போடு கொடுத்த ஒரு விசேஷமான அங்கி. அது ஆசாரியர்கள் உடுத்துகிற அங்கியை போல ஒரு பாவனையா இருக்கும். ராஜாக்கள் உடுத்துக்கிறத போல ரொம்ப வெளியேற பெற்றதா விசேஷமா இருக்கும், ஒரு அடையாளமா இருந்துச்சு. ஆனா இந்த பாவி பயலுங்க 10 பேரும் சேர்ந்து, அதாவது ஒருத்தர் இல்ல, ரூபன் இல்ல, மற்றவர்களா இருப்பாங்க, 9 பேரும் சேர்ந்து என்ன செய்யறாங்க, என்ன சொல்றாரு, பல வர்ண அங்கிய புரிஞ்சு போட்டாங்க அப்படின்னு ஜான் ஜபராஜ் பண்ணார்ல, பாலாக்கமல் தலையாக்கினர்ல. இவங்க யோசேப்புக்கு அது ஒரு மதிப்பா, அது ஒரு கனமா இருந்துச்சு. அது அவருக்கு ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு சிலாக்கியமா இருந்துச்சு. எது யோசேப்புக்கு மதிப்பை, கனத்தை, வேல்யூ அண்ட் ரெஸ்பெக்ட் அண்ட் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப சிலாக்கியம், அதை என்ன செய்யறாங்க, உரியிறாங்க. இவங்க யாரு? சகோதரர்கள். அதனால நம்ம சகோதரர்களை சம்மந்தப்படுத்த வேணாம். நம்ம மேல பொறாமையா இருக்கிறவங்க, நம்ம மேல எரிச்சலா இருக்கிறவங்க, நம்ம மேல கோபமா இருக்கிறவங்க, எது நம்மளுடைய அடையாளமோ, எது நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டியோ, எது நம்முடைய வேல்யூ, அதை என்ன செய்வார்கள், உரிந்து போடுவதற்கு. அப்புறம் அடையாளம் போயிடும்ல. உங்களுக்குன்னு ஒரு ஒரு தனித்துவம்னு தமிழ்ல சொல்லுவாங்க, இண்டிவிஜுவாலிட்டி, ஒரு தனித்துவம் இருக்கும் தெரியுமா? அந்த தனித்துவத்தை என்ன செய்ய பார்ப்பாங்க, வாய்ப்பு கிடைச்சா உறிஞ்சிடுவதற்கு. இன்னொன்னு சொல்ல போனா, இது எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, அவமானப்படுத்துவதற்கு அடையாளமா இருக்கு. எதற்கு அடையாளமா இருக்கிறது? அவமானப்படுத்து. பொதுவா ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் துணி விலகினாலோ துணி இல்லைனாலும் எப்படிதான் இருக்கும் சொல்லுங்க, நம்ம மறைச்சுப்போம்ல. அவனுடைய முழு அங்கி உள்ளனா உள்ள ஒரு புல் ட்ரெஸ்ஸா போட்டிருப்பாரு. அவங்க நம்ம சொல்லுவோம்ல, நம்ம செட்டப் கிடையாது, அவங்களுக்கு வேற மாதிரி. அப்போ அவருக்கு இருக்கிற அந்த முழுமையான அங்கிய, அழகான அங்கிய, பலவர்ண அங்கிய, மதிப்பான அங்கிய, அப்பா அன்பு கூர்ந்து நேசித்து கொடுத்த அங்கிய அவர்கள் என்ன செய்கிறார்கள், உரிந்து விடுகிறார்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நமக்கும் ஏசப்பா கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை, துதியின் வஸ்திரத்தை, அலங்கார வஸ்திரத்தை பிசாஸ் என்ன செய்வான்பா, கழற்றுறதுக்கு பார்ப்பான். பெர்கமன் சேவர் பாட்டு பண்ணார், துதியின் ஆடை அணிந்து துயரம் எல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதியின் ஆடை, நமக்கு ஒரு ஆடையை கொடுத்திருக்காரு, நமக்கு ஒரு அங்கியை கொடுத்திருக்கிறாரு, நமக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டியை கொடுத்திருக்கிறாரு. பிசாசோட நோக்கமே என்ன தெரியுமா, நமக்கு இருக்கிற அந்த தனித்தன்மையை என்ன செஞ்சாகணும், உறிஞ்சி அதை எடுத்து அவமானப்படுத்தி. 24 படிங்க. எடுத்து அந்த குழி என்றால் அங்கே ஒரு குழி, அந்த அந்த வனாந்தரத்துல இப்படிப்பட்ட அநேக குழிகள். அது எப்படிப்பட்ட குழி, அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாயிருந்தது. தெலுங்குல படிங்க. அப்படின்னா என்ன, அது போன்ற அநேக குழிகள் இருக்கும். ஒருத்தருடைய உதவி இல்லாம அந்த குழியிலிருந்து மேல வர முடியாது. யாருடைய உதவியும் இல்லாம, ஒரு ஹெல்ப் இல்லாம நினைச்ச முடியாது. மேல வஸ்திரத்தையும் உறிஞ்சி, இனிமே அவன் என்ன செய்யக்கூடாது, தானா முயற்சி மேல வந்துடக்கூடாதுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தூக்கி போடுறான். இதெல்லாம் பிசாசோட தந்திரன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவனுடைய நோக்கம் என்ன? பக்கத்துல பார்த்து அவன் நோக்கம் என்ன சொல்லுங்களேன். நீங்க நல்லா இருக்க கூடாது, நாம நல்லா இருக்க கூடாது, நம்ம கௌரவமா இருக்க கூடாது, மதிப்பா இருக்க கூடாது. அவனுக்கு நோக்கம் என்ன, நம்ம நல்ல ட்ரெஸ் போட்டிருந்தா என்ன பண்ணுவான், அதை
ட்ரெஸ்ஸ சொல்ல வரல. நமக்கு ஒரு ஆண்டவர் ஒரு அடையாளத்தை கொடுத்திருப்பார். நம்மளை நேசித்து நம்ம மேல அன்பு கூர்ந்து நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்திருப்பார். நமக்கு ஒரு சிறப்பான சாக்கியத்தை அங்கீகாரம் ரெகக்னைஸ் கொடுத்திருப்பாரு. அதை உறிஞ்சி நிர்வாணப்படுத்தி அடுத்தது மேலேயே வர முடியாத அளவுக்கு ஒரு மோசமான படுகுழியில, அதாவது ஹெல்ப்லெஸ், உதவியற்ற நிலைமையில யாரையாவது பார்த்து, யாராவது இருக்கீங்களா எனக்கு உதவி செய்யுங்கன்னு கூப்பிட்டா யாராவது கையில கொடுத்தாதான் மேல வர முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு தள்ளி விடுறாங்க. இத்தனைக்கும் இந்த பயப்புள்ள இவங்களுக்கு நன்மைக்காக தான் வந்தாரு. யோசேப்பு வந்த நோக்கம் என்ன? அங்கே பாருங்க, யோசேப்பு வந்த நோக்கம், அவங்க அப்பா உங்க அண்ணனுங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க? ஆடு மேய்க்க போயிருக்காங்க. அவங்களுக்கு என்ன இல்ல? சாப்பாடு இல்ல. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. நீ போய் 14 படிங்க. அப்புறம் படிங்க, தெலுங்குல படிங்க. போன அண்ணனுங்க என்ன ஆனானுங்கன்னு தெரியல. அவர்களுக்கு சாப்பாடு கொண்டு போ. அவர்களுக்கு என்ன அடுத்தது? 15 படிங்க. 15. அண்ணனுங்களை தேட போய் யோசேப்பு தப்பி போயிட்டாரு. அப்புறம் ஒரு ஆள் கேட்கிறான், என்னப்பா இங்க தெரிஞ்சிட்டு இருக்கிறேன்னா, இல்ல எங்க அண்ணனுங்க பார்த்தேன் 10 பேர் ஒன்னா வருவாங்க. அப்படியா? அவங்களாம் இந்த பக்கமா போயிருக்காங்கன்னு சொன்ன போது அவங்களை தேடி போவார். தம்பி வந்த நோக்கம் அண்ணனுங்களுக்கு பசி ஆத்துறதுக்கும் அண்ணனுடைய நிலைமை என்னங்கிறத கொண்டு போயிட்டு அப்பாட்ட என்ன செய்யறதுக்கு சொல்றதுக்கு. இவன் நன்மை செய்ய வரான். ஆனா இந்த 10 பயல்களும் வசமா ஒருத்தன பண்ணிட்டான், நம்ம கிட்ட வந்து மாட்டிக்கிட்டான். யோசேப்புடைய நோக்கம், யோசேப்பு வந்த காரியம், அவருடைய சுபாவம், இவங்க பொறாமையா இருக்கிறாங்க, கோபமா இருக்கிறாங்க, கடிந்து கொள்றாங்க, எல்லாம் தெரிஞ்சும் அவங்களுக்கு நன்மை செய்ய வர்றாரு. இவனுங்கள தூரத்துல பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க பாருங்க, அவனை தூரத்துல கண்டு சொப்பனக்காரன் வருகிறான் போட்டு போச்சு போ. இப்ப நோட் பண்ணிக்கணும், நீங்க அந்த நோட் பண்ணிக்கங்க. சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம். தெலுங்குல படிங்க, தெலுங்குல. இவனுங்க கொன்னுட்டு மிருகத்துக்கு மேல என்ன செய்யறானுங்க? பழிய போட்டு மிருகம் கொன்னுடுச்சுன்னு சொல்லி ஒரு ஆட்டை அடிச்சு அந்த ஆட்டை ரத்தத்தை எடுத்து இவனுடைய ட்ரெஸ் தெளிச்சு, அப்பா அப்பா தம்பி என்ன செஞ்சிருச்சு? மிருகம் கொண்டு போட்டுடுச்சுன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வர்றவனுடைய குணம் நல்ல குணம். ஆனா இந்த 10 பேருடைய குணம், மீதி 9 பேருடைய குணம் என்னவா இருக்குது சொல்லுங்க? அவன் சாப்பாடு சொல்லுவாங்களே, உப்பிட்டவரை உள்ளளவும் நினை அப்படின்னுவாங்களே. ஒரு வாய் தண்ணி கொடுத்தாலும் உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்களே. தம்பி சாப்பாடு கொண்டு வரான், 10 பேருக்கு சோறு எடுத்துன்னு வரணும்னா எவ்வளவு இருக்கும் யோசித்து பாருங்க. சாப்பாடுன்னு நம்ம சாப்பாடு கிடையாது, 10 பேருக்கு தேவையான உணவுன்னா எப்படி இருக்கும்? அட்லீஸ்ட் ஒரு ஸ்நாக்ஸ் கூட சொல்லுங்களேன். ஒரு வேலைக்கு எத்தனை வருவாரு சொல்லுங்க? எடுத்துட்டு வரது எப்படி ஒரு 3 நாள் 4 நாளுக்கு தேவையானதை ஒரு மூட்டை மாதிரி கட்டி தூக்கி கொடுத்து அமிச்சா ஒரு 17 வயசு வாலிபன் அது எல்லாத்தையும் தூக்கிட்டு வர்றான். ஆனா இவனுங்க அவனை தூரத்துல பார்க்கும் போதே அவனை எப்படி கொல்லலாம், அவனை எப்படி தூக்கி போடலான்னு, இதுங்க குணம் கெட்ட குணமா இருக்குது, இவன் குணம் நல்ல குணமா இருக்குது. அல்லையா சொல்லுவோமா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். அது கொட்டுறது தேலோட குணம், நல்லது செய்யறது நம்மளுடைய குணமா இருக்கணும். ஏன்னா இவன் கெட்டு போல, கெடுவான் கேடு நினைப்பான் அப்படின்னு தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு. கெடுவான், இவன் குழியில போடலாம், இவன் துணியை உருவலாம், ஆனா ஆண்டவர் அவனுக்கு வேற ஒரு ட்ரெஸ் ரெடி பண்ணிட்டாரு. இல்லையா சொல்லுவான். ஒரு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, குழியில இருந்து சிங்காசனத்துக்கு கர்த்தர் கொண்டு போயிட்டார். இவங்க அவனை கீழே போட்டு அமுத்தலாம், குழியில போட்டு மூடலாம்னு நினைச்சா கர்த்தர் எல்லாத்துக்கும் மேல ஒரு பெரிய சிங்காசனத்துல கொண்டு போய் வச்சுட்டாரு. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, சொல்லுங்க உங்க குணம் உங்களை நல்ல எடுத்து கொண்டு போகும். ஆனா தமிழ்ல சொல்லுவாங்க குணம் நல்லா இருக்கணும். யாரு எது நல்லா இருக்கணும்?
இல்ல யாருமே நல்லவங்க இல்ல, நான் மட்டும் ஏன் நல்லவனா இருக்கணும், யாருமே கெட்டவங்களுக்கு இல்ல, நான் மட்டும் யாருக்குமே நன்றி கிடையாது, யாருக்குமே அது கிடையாது. நீ உன் வேலையை மட்டும் செய். அது உன்னை ஒரு நாள் கைவிட கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இவனுடைய சுபாவம் அண்ணனுங்களுக்கு நன்மை செய்யறது, இவனுடைய நோக்கம் அண்ணனுக்கு எப்படி இருக்கலாம்னு பாக்குறது. இவர்களுடைய சுபாவம் வரவனை கொல்லணும், அப்பாவை எப்படி ஏமாத்தலாங்கிறது. ஆனா மேல ஒருத்தர் திட்டம் போட்டுட்டு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? 45 வாங்க, 4 படிங்க. யோசிப்பு நோக்கி, அப்புறம் நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். அதனாலதான் சொன்னது 20 வெள்ளிக்காசு என்பது லேவியராகமம் 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை ஒருவர் படியுங்கள். 5 வயது முதல். யோசேப்பு இப்ப வயசு என்ன? அவங்க விற்கும் போது வயசு என்ன? 17. படிங்க. அது வேணாம், மனசு கஷ்டப்படுங்க. உங்களுக்கு ஆம்பளை பையன் 20, பொம்பளை பொண்ணு 10. ரைட். 20 சேக்காலுக்கு ஆண் பிள்ளைகளை மதிக்கணுமா? இவங்க என்ன செய்யறாங்க? தங்கள் சொந்த தம்பிய சொல்லுங்க 20 வெள்ளிக்காசுக்கு என்ன செய்யறாங்க? விற்று போடுகிறார்கள். அப்போ முதலாவது அவனுடைய வஸ்திரத்தை உறிஞ்சது அவனை அவமானப்படுத்துகிற ஒரு செயல். இரண்டாவது அவனை பணத்துக்கு விற்பது அவனை மதிப்பற்றவனாக அல்லது அவனுடைய சொப்பனம் என்னவாக முடியும் என்பதை பார்க்கணும். இன்னைக்கு நாம பல நேரங்களில் நம்ம ஜெபிக்கிற ஜபங்களை கூட சில பேர் பரியாசம் பண்ணுவாங்க, தெரியுமா? சபையிலே இருக்கிறவங்களே பரியாசம் பண்ணுவாங்க, விசுவாசிகளே பரியாசம் பண்ணுவாங்க, எங்களையே பண்ணுவாங்க, உங்களையே பண்ணுவாங்க. நீ ஜெபம் பண்ண சூடு அப்படின்வாங்க. தெலுங்குக்காரங்களா தான் அப்படி சொல்ல, தமிழ்காரங்களா தான் பாரு ஜபம் அப்படின்வாங்க. இந்த பரியாசத்துக்கெல்லாம் கர்த்தர் தான் பதில் தருவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. ஏதோ அவங்க பிரச்சனைக்கு அவங்க ஜெபிக்கிறாங்க, இல்ல சொன்னதுக்காக ஏதோ ஒரு ஊக்கமா ஜெபிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஜெபத்தை நமக்கு இல்ல ஒருவேளை நீங்க கனவு பாத்தீங்க, சொப்பனை பாத்தீங்க, ஆண்டவர் எனக்கு இப்படி காமிச்சாரு, சபையை காமிச்சாருன்னா உடனே மத்தவங்களுக்கு இன்னொரு சபையை இந்த காமிச்சாராம், இவருக்கு காமிச்சாராம், கதை விடுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுவாங்க. நம்முடைய சொப்பனங்களை, நம்முடைய தரிசனங்களை என்ன செய்வாங்க? ஏளனம் பண்ணுவாங்க. ஆனா தானியேல் என்ன வசனம் சொல்லுமா? எல்லாரும் சொல்லுங்க. சொப்பனம் நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம். சொல்லுங்க. சொப்பனம் நிச்சயம். நான் சொல்லியிருக்கல, நான் பார்த்ததுல நடக்காததுன்னு எவ்வளவு இருக்குது. அதுக்கு போறதுக்கே எனக்கு இன்னும் நிறைய டைம் ஆகும். வேற மாதிரிலாம் பார்த்தோம். அதெல்லாம் சொன்னா இப்ப நீங்களே என்ன கிண்டல் பண்ணுவீங்க. புரியுதுங்களா? நான் வெயிட் பண்றேன். அது அந்த இடம் வரைக்கும் நம்ம போக வேண்டி இருக்குதுன்னு சொல்றேன். அல்லேலூயா. நான் சொல்ற பக்கத்துல பத்தி சொல்லுங்க. உங்க சொப்பனத்தை முதல்ல நீங்க நம்புங்கன்னு சொல்லுங்க. என்ன சொல்லுவான் தெரியுமா? நான் பார்த்ததுங்க இப்ப நடக்கிறதுக்கு என்ன இல்ல சம்பந்தமே இல்ல. நான் ஒண்ணு பார்த்தேன், இன்னொன்னு என்ன செய்யுது நடக்குதேங்கிற மாதிரி தெரியும். ஆனா சோர்ந்து போக கூடாது. தரிசனம் தந்தவர் நீர்தானே, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே, சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே, கண்மலையே உம்மை துதித்திடுவே. தரிசனம் தந்தவர் நீதானே, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே, சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்குப்பான தேவன் யார்? மறுபடியும் சொல்லுவோமா? தேவரே நீர் சகலம். என் வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில, நம்முடைய சபையில தேவனே உமக்குப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்?
தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தூரமா எங்கேயா வித்துட்டா இவன் எங்கேயோ ஒரு அடிமையா போயிருவான். ஆனா இவன் பார்த்த சொப்பனம் என்ன? நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், அப்பா அம்மா எல்லாரும் வந்து என்ன வந்து எல்லா நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனை வந்து என்ன செய்யுது? வணங்குதுங்கிறான். ஓஹோ, அப்படி ஒரு ஆசை இருக்குதா? உன்னை வித்து போட்டா நீ எப்படி ஆவ? அப்படி பார்க்கலாம். அதாவது நீ மேல இருந்தா தானே நாங்களாம் வந்து உன்னை வணங்குவோம். உன்னை என்ன செய்யறோம்? சராசரி மனுஷன், ஒரு தம்பி, ஒரு புள்ளங்கிற ஸ்தானத்தை விட உன்னை என்ன ஆக்கிறோம்? அடிமை ஆக்கிறோம். எங்கேயாவது போய் வீட்டு வேலை செஞ்சு, எடுபடி வேலை செஞ்சு நீ கேவலமா வாழணும்னு சொல்லி அவனை விற்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுவான். ஆனா அங்கதான் தேவன் என்ன வச்சிருக்கிறாரு? இவன் தரிசனத்துக்கும் சொப்பனத்திற்குமான விதைய கத்தர் வச்சிருக்கிறாரு. இவனுங்க அறியாமலே கத்தருடைய திட்டத்தை செய்யறானுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. பக்கத்துல சில பேர் அறியாமல ஆண்டவருடைய திட்டத்தை நமக்கு என்ன செய்வாங்க? சப்போர்ட் பண்ணுவாங்க. சில பேர் நினைச்சுப்பாங்க, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இந்நாளில் நடந்து வருகிறபடி அநேகரை ஜீவ ரட்சணை செய்யும்படியாக அதை நன்மையா என்ன செய்யணும்? படிங்க ஆதியாகமத்துல 49 எடுப்பா, படிங்க. நீங்களோ படிங்க. இப்ப சொல்றாரு பாருங்க, அண்ணனுங்க தீமை செய்தாங்கன்றத யோசேப்பு ஒத்துக்கிறார் பாருங்க. நமக்கு வந்து யாராவது தீமை செய்யறாங்கன்னா நம்ம ஒத்துப்போமா? சொல்லுங்கம்மா. தீமை செய்தவங்களை வந்து சொல்லுவோமா? நீங்க எனக்கு கெட்டதை செஞ்சு அப்படியா சொல்லுவோம்? மூஞ்சில அவ்வளவு கடுகடுன்னு வச்சுக்கிட்டு நீ அவ்வளவு கெடுதல் செய்யப்பட்டல, நீ அப்படியே வில்லன் ஆயிடுவோம், வில்லி ஆயிடுவோம். நம்ம அப்பதான் நம்ம சுயரூபத்துல என்ன செய்யலாம்? காட்டுவோம். படிங்க. நடந்து வருகிறபடி 50 வெகு ஜனங்களை உயிரோட காப்பதற்கு. கைத்தட்டி சந்தோஷமா சொல்லுங்க. யார் நமக்கு என்ன தீமை செய்ய நினைச்சாலும் கர்த்தர் அதையே நன்மையா என்ன பண்ணிடுவாருங்க? மாற்றிடுவாரு. அல்லேலூயா. நீதிமொழிகள் 27:4 படிங்க. நீதிமொழிகள் 27:4. தம்பி தப்பா வாசிக்கிற. உக்கிரம் கொடுமை உள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது, பொறாமையோ வென்றால் அதற்கு முன்பாக நிற்கத்தக்கவன். பொறாமை, உக்கிரம், தெலுங்குல படிங்க. அப்பா, இந்த அண்ணன் தம்பிங்களுக்கு யோசேப்பு மேல உக்கிரமா இருக்கிறான், கோபமா இருக்கிறான், பொறாமையா இருக்கிறான். ரைட். இதனால அவங்களுக்கு என்ன செய்ய தெரியல தெரியுமா? என்ன பண்றோன்னே சொந்த ரத்தத்தை பகைக்கிறார்கள், கொலை செய்யும் அளவுக்கு துணிகிறார்கள். புரியுதுங்களா? கேவலமா விக்கிற அளவுக்கு துணிகிறாங்க. இத்தனையும் யோசேப்பு வாழ்க்கையில நடந்தாலும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? இவர்களுடைய எல்லா திட்டங்களையும் கர்த்தர் தன்னுடைய கிருபையினால அதை மகிமையாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. 26 படிங்க. அதாவது ஆதியாகமம் 37. யூதா பாருங்க, ட்ரெஸ் உருவுறாங்க, குழியில போடுறாங்க. அடுத்தது இப்ப என்ன செய்யறாங்க தெரியுமா? இவன் சாவறதுல நம்மளுக்கு என்ன பிரயோஜனம்? தெலுங்கு என்ன போட்டிருக்க? பிரயோஜனம். இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்க? ப்ராஃபிட். லாபம் பாக்குறாங்க. பிசினஸ் மாதிரி. ரைட். தம்பிய இவனை சும்மா அநியாயமா ஏன் சாவணும்? அதுக்கு பதிலா இவன் என்ன பண்ணிடுவோம்? இவனை விற்று இவங்க லாபம் பார்க்கலாம்னு நினைச்சாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அது அவங்களுக்கு லாபம் இல்ல, யோசேப்புக்கு தான் லாபம். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? சில நேரங்கள்ல அநேக நமக்கு தீமையா செய்கிறத தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்பது போல கர்த்தர் அது நன்மையா. ஆமென். ஒருவேளை
யோசேப்பு மட்டும் அவங்க அப்பா வீட்டிலே இருந்திருந்தா கூட இந்த சொப்பனங்கள் தரிசனங்கள் என்னவா இருக்குமோ, அல்லது இவரும் போய் கோதுமையை வாங்குறதுக்கு வரிசையில நின்று இருப்பாரு. ஆனா இவரை வித்த நோக்கம், இவரை எகிப்துக்கு அனுப்பின நோக்கம், ஆண்டவருடைய திட்டம் அங்க நிறைவேறியது. அல்லேலூயா, ஆமென். இவங்க லாபம் பாக்குறாங்க. எப்பா இவனை வித்துனோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அப்பா கிட்ட போய் சொல்லி மறைச்சிடலாம். நம்ம 10 பேர் இருக்கிறோம், ஆளுக்கு 2 வெள்ளி காசு பண்ணிக்கலாம், எடுத்துக்கலான்னு லாபம் பாக்குறாங்க. ஆனா கர்த்தர் அதை யோசேப்புக்கு லாபமா மாற்றிட்டாரு. அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமா எது உருவாகினாலும் அது என்ன செய்யாது, எது ஆயுதம்னு சொல்லுது. ரைட், ஆயுதம் வேணாம், எதுவா இருக்கட்டும். இப்போ அந்த 28 படிங்க, 37 28 படிங்க, மெயின் வசனத்தை படிங்க. 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டவன் விலையேற பெற்றவனானான். இதான் இந்த நாள் செய்தியோட தலைப்பு. ரைட்டா, படிங்க. எடுத்து கவனிங்க. இப்ப இப்ப இதுக்கு உங்களுக்கு ஒண்ணு ரிலேட்டட் ஆகணும், ஒரு விஷயம் வந்து இதுல வந்து உங்களுக்கு ஞாபகம் வரணும். எப்படி ஈசாக்கு பலிபீடத்துல கிடத்தப்பட்டு திரும்ப உயிரோடு எழுந்தது, இயேசு சுவாமி சிலுவையில மரித்து மறுபடியும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருவதுக்கு என்னவா இருக்குது, அடையாளமா இருக்கிறது போல, யோசேப்பு அங்கே கட்டினது போல மத்தேயு 27:9. மத்தேயு 20 ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஒரு அடிமையின் விலையை போல இயேசு சுவாமி என்ன செய்யப்பட்டார்? 30 வெள்ளிக்காசுக்கு மதிப்பிடப்பட்டார். சராசரி மனிதனை விட யோசேப்பு அல்ல, இயேசுவையே என்ன பண்ணிருக்காங்க, மதிப்பு குறைச்சுதான். ஆனா அவருக்கு தான் கர்த்தர் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கர்த்தர் தந்தார். நான் சொல்றேன், இந்த உலகம் உங்களை குறைச்சு மதிப்பிட்டா உடனே நமக்கு ரோசம் வரும், கஷ்டம். ஐயோ என்ன வந்து ரொம்ப கம்மியா மதிச்சுட்டாங்க, என்ன வந்து ரொம்ப கேவலமா எடை போட்டுட்டாங்கன்னு கவலையப்படாதீங்க. ரைட், யோசேப்பு வாழ்க்கையில நடந்தது, இயேசுசாமி வாழ்க்கையில நடந்தது. அவர்களை தான் கர்த்தர் ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு போய் நிறுத்தினான். அல்லேலூயா சொல்லுவோம். ராஜா சும்மா நிறுத்தல. பார்வோன் நல்ல மெல்லிய வஸ்திரத்தை தரித்தார், மோதிரத்தை மாற்றினாரு, ரதத்துல உட்கார வச்சாரு, தன்னுடைய சிங்காசனத்தை அவருக்கு என்ன செஞ்சாரு, தந்தார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இந்த உலகம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த உலகம் உங்களை குறைச்சி மதிப்பிடும். ஆனா என் ஆண்டவர் என்ன செய்வாரு, உயர்த்தி பார்த்து அழகு பார்க்கிறவர். அல்லேலூயா, ஆமென். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ட்ரெஸ்ஸை கழட்டாங்க, குழியில தூக்கி போட்டாங்க. ட்ரெஸ்ஸை கட்டுறது அவர் அவமரியாதை பண்றதுக்கு, அவரை சொல்லுங்க அவமரியாதை அசிங்கப்படுத்துவதற்காக. குழியில தூக்கி போறது யாருடைய உதவி இல்லாம அவர் என்ன செய்ய முடியாது, மேல வர முடியாது என்பதற்காக. கடைசியில அவரை லாபத்துக்கு, அவங்க லாபத்துக்கு 20 வெள்ளிக்காசுக்கு குறைச்சி மதிப்பிட்டு வித்து போட்டாங்க. ஆனா அந்த யோசேப்பை பார்வோன் என்ன சொல்லுவான், அதை பட்டம் படிங்க போதும், அதிகாரத்தை சொல்லுங்க, ரெஃபரன்ஸ் சொல்லுங்க. 41 சூப்பர் சொல்லி முத்திரை மோதிரத்தை கழட்டி பாருங்க. 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டவனுக்கு ராஜா கையில இருக்கிற சைன் அத்தாரிட்டியா இருக்கிற மோதிரத்தையே கர்த்தர் மாற்றி போட வச்சுட்டார். அல்லேலூயா சொல்லுவோம். இப்ப யோசேப்போட மதிப்பு என்ன சொல்லுங்க, அடிமையின் மதிப்பு அல்ல, யோசேப்போட மதிப்பு ராஜாவுக்கு நிகர். பக்கத்துல வந்து சொல்லுங்க, உலகம் நம்மள வந்து
மதிப்புறது மேல ஒருத்தர் நம்ம மதிப்பை பல மடங்கு கூட்டுறதுக்கு எல்லாத்த விட மேல ஆக்குறதுக்கு அவர் வச்சிருப்பார். எவன் நம்மளை ப்ரொமோட் பண்றது, எவன் நம்மளை டீப் ப்ரொமோட் பண்றது? மேல ஒருத்தர் ப்ரொமோட் பண்ணாருன்னா எல்லாருக்கும் மேல ப்ரொமோட் பண்ணுவார். படிங்க முடிக்கல. மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையில போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சிறப்பணிகளை அவன் கழுத்துல தரித்து நெக்ஸ்ட் ரதத்துல ராஜா போகிற ரதத்துல என்ன செய்து ஏற்றி தண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். எல்லாரும் சொல்லுவோம், அடிமையாக விற்கப்பட்டவன், அடிமையாக விற்கப்பட்டவனை கர்த்தர் அதிபதியாக மாற்றினான். 20 வெள்ளிக்காசுக்கு கேவலமா மதிப்பிடப்பட்டவன ராஜாவுக்கு நிகரமா அதாவது ராஜாவுக்கு அடுத்தது இந்த உலக அந்த எகிப்துல யாரா ரொம்ப வேல்யூபிள் பர்சன் சொன்னா யோசேப்பு தான். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த 20வது நாள்ல 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டவன் வெளியேற பெற்றவனாய் மாறினான். முழங்கால் படியிடுவோம். உங்களையும் என்னையும் அந்த இயேசு வெளியேற பெற்றவர்களாய் மாற்றுவார். சொல்லலாம், என்ன ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறாங்க, என்ன மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். நகை இல்ல, காசு இல்ல, பணம் இல்ல, வீடு இல்ல, வசதி இல்ல, வேலை இல்லை, அப்படிதான் இந்த உலகம் அப்படிதான். தோற்றத்தை பார்க்கும், எல்லாத்தையும் பார்க்கும். நான் சொல்லுவேன், உள்ளத்தை பார்க்கிறவர், நம்முடைய குணத்தை பார்க்கிறவர். நம்ம குணத்தை, யோசேப்பின் குணத்தை பார்த்தா நம்ம சொல்றேன், நம்ம குணம் நம்மளை உயர்த்துங்க. உங்கள் குணம் உங்களை உயர்த்துங்க. நாம மாற வேண்டாம், நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவர் இருக்கிறார், எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கிற ஒருவர் இருக்கிறார். அவரும் அப்படி 30 வெள்ளிக்காசுக்கு மதிப்பிடப்பட்டவர், ஒரு அடிமையை போல மதிப்பிடப்பட்டவர் தான். ஆனா பிதாவாகிய தேவன் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை எல்லா நாவுகளும் அறிக்கை செய்கிற, எல்லா முழங்கால்களும் முடங்குகிற ஒரு மேலான ஒரு இடத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தது போல யோசேப்புக்கு கொடுத்தார். உங்களுக்கும் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. நன்றி தகப்பன். நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க, நன்றி ராஜா. ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எங்களை எத்தனையோ பேர் எங்களை அவமானப்படுத்த நினைக்கலாம், எங்க மரியாதையை கெடுக்க நினைக்கலாம் ஆண்டவரே, எங்க பேரை கெடுக்க நினைக்கலாம். எங்களுக்கு யாருமே தெரியுமா, நமக்கு யாருமே உதவி செய்ய முடியாதபடி செஞ்சிருவாங்க. ஒரு முறை நடந்துச்சு, எனக்கு நடந்துச்சு. எனக்கு ஹெல்ப் பண்றவங்கள போன் பண்ணி பேசியிருக்காங்க, எப்பா இந்த மாதிரி பாலாஜிக்கு இந்த மாதிரி காரியங்கள் அப்படின்னு. ஆனா திரும்பவும் சொல்றேன், உதவி அற்றவர்களா நம்மள மாத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதாவது ஹெல்ப் கிடைக்காத ஒரு இடத்துல யாரும் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு கொடுத்தா நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்லிடுவாங்க, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க. பிரியமானவர்களே, அவமானப்படுத்தப்பட்ட, உதவியற்றவர், கைவிடப்பட்டவனா தூக்கி போடப்பட்டு, அடுத்தது அவனை வச்சு லாபம் பார்த்தாங்க. நம்மளை வச்சு லாபம் பார்ப்பாங்க. நம்ம கூட நம்மளை பயன்படுத்துறதுக்கோ அல்லது நம்மளை உபயோகப்படுத்துறதுக்கு லாபம் பார்ப்பாங்க. ஆனா அந்த யோசேப்பை கர்த்தர் அவங்க அங்கேயே கழற்றுனாங்க. அவர் நல்ல மென் வஸ்திரத்தை, ராஜ வஸ்திரத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அவங்க குடியில தூக்கி போட்டாங்க, அவர் சிங்காசனத்துல உட்கார வைத்து அழகு பார்த்தார். அவங்க சீப்பா மதிப்பிட்டாங்க. ஆனா கர்த்தர் அவரை ராஜாவுக்கு நிகராக வைத்தார். உலகத்தின் பார்வையை பத்தி கவலைப்படாதீங்க. உலகம் நம்மள அவன் கண்ணையே மதிக்காது. மனிதன் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் இருதயத்தை பார்ப்பான். உங்கள் குணத்தை பார்ப்பார், உங்கள் சுபாவத்தை, அதான் முக்கியம். இருதயத்தை பார்க்கிறாருன்னா நம்ம குணத்தை பார்ப்பார், நம்முடைய சுபாவங்களை பார்ப்பார். எவ்வளோ அவமானப்படுத்தினாலும் நேசிக்கிறா, உதவி செய்கிறா, நன்மை செய்கிறான், இப்படி இருக்கான், ஜெபிக்கிறான். அந்த மாதிரி யோசேப்பு கிட்ட இருந்த அந்த குணம் நம்ம கிட்ட இருக்குமானால், நான் சொல்லுகிறேன், 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டவன் வெளியேற பெற்றவனாய் மாறினது போல உங்களையும் என்னையும் இந்த 20வது நாளில கர்த்தர் வெளியேற பெற்றவர்களாய் உயர்த்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராய், நீதி உள்ளவராய் இருக்கிறார், மாறாதவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி நல்ல உற்சாகமா, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீரே, உமக்கு கோடி 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 நன்றிப்பா. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா.
ஏசையா வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. கைகளை தட்டி உற்சாகமா சொல்லுவோம். வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாதே. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். சேர்ந்து சொல்லுவோம். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி. கைதட்டி நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. சேர்ந்து சொல்வோம். வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமா, வெட்கப்பட்டு போவதில்லை. எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் யாருக்கு முன்னாடியும் நீங்களும் நானும் வெட்கப்படாதபடிக்கு நாம் அவமானப்பட வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு மத்தியில, யாருமே உதவி செய்யக்கூடாது என்று நினைக்கிறவர்களுக்கு மத்தியில, நம்மை கொண்டு லாபம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மத்தியில கர்த்தர் நம்மை உயர்த்தி வைக்கிறவராய் இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு இருப்பார். கையில காணிக்கை எடுத்துக் கொள்ளுங்கள். யாராச்சும் பாடுறீங்களா?